ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருவிழாவோட பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ கும்பல் அப்படின்ட்டு, அவ்வளோ கூட்டம் வந்துடுச்சு. இதெல்லாம் வந்து மார்னிங்கே எல்லோரும் கோயிலில் வந்து பொங்கல் வச்சுட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு திருப்பி வந்து கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஈவினிங் தான் வந்து முளைப்பாரி எல்லாம் வந்து எடுத்து ஒரு சாமிக்கெல்லாம் வந்து கிடலாம் வெட்டி நேர்த்திக்கடன்லாம் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நடக்கும். நாங்கள் சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வர்றக்குள்ளேயும் முளைப்பாரி வந்து கும்மியெல்லாம் அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வர்றதுக்குள்ளே கும்மியெல்லாம் அடிச்சுட்டு இது வந்து சாமி அழைச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போ தான் வந்தோம். கும்பல் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கும்பல்னு, சரியான கும்பலாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக போன தடவை இதுக்கு கூட வரல, முளைப்பாரி எடுத்து கோயிலில் இருந்து கிளம்பிட்டாங்க, அப்போ தான் வந்தோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோம். அப்படி இருந்தும் கும்மி அடிக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமாக வரணும்னு நினச்சிட்ருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாமி அழைப்பாங்க. சாமி அழைச்சி அவங்கவுங்க வேண்டியிருப்பாங்கல்ல, இந்த கிடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, இதெல்லாம் வந்து வேண்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து சாமியை வந்து அழைப்பாங்க. அழைச்சி ஒருத்தர் இவர் தான் பூசாரி, இவர் மேலே வந்து சாமி வரும். வந்து அழைச்சி எல்லாமே என்னமோ அந்த இதெல்லாம் கேட்பாங்க. கும்பலில் எனக்கு அதெல்லாம் சரியாக வந்து கேட்கலை. நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தான் நின்றுட்டு இருந்தோம். கும்பலில் ஒன்றும் சரியாக கேட்க முடியல. அதுக்கப்புறம் தான் அந்த சாமி ஆனவங்களுக்கு வந்து தண்ணி, இளநீ, பால் இதெல்லாம் வந்து அந்த பூசாரிக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கிடா வந்து வெட்டுவாங்கல்ல, அந்த இது கொஞ்சம் இந்த சைடு இன்னொருத்தவங்க மேலே அழைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அழைச்சி இது நான் இந்த வருஷம் தான் பார்த்துருக்கேன் நானே. ஒருத்தர் வந்து ஒரு வேஷ்டி எடுத்து ஒருத்தவங்க தலையில் போடுவாங்க பாருங்களேன். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோழியெல்லாம் வந்து அறுப்பாங்கள்ல, அந்த ரத்தத்தை வந்து அவர் குடிப்பாராம் அப்படின்னு சொல்லி அவர் வாயில் வச்சு அந்த வெட்டிட்டு தலையை வெட்டிட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்க. இவர் வந்து அந்த ரத்தத்தை குடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்க்காம நம்ம வந்து அந்த வேஸ்ட்டை வச்சு மூடிடுவாங்க. அதுதான் அந்த இடத்துல நடந்துச்சு. சரி, பிள்ளைங்களாம் ரொம்ப பார்த்துட்டே இருந்தாங்க, சரிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் இந்த சைடு. அதுக்குள்ளே சாய்க்குட்டி பாருங்கள் நல்லா தூங்கிட்டான். வீட்டில் சாப்பிட்டு வந்தானா, அதோட வெயில் வேற, அதனால் அப்படியே தூங்கிட்டான். நான் போயிட்டு உரமாக உட்காந்துட்டேன், இதுக்கு மேலே நிற்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முளைப்பாரி தூக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முளைப்பாரி தூக்கிட்டு நம்ம அந்த சைடு அப்படியே ஒரு கோயிலை சுற்றி வரணும். ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்து சாமியை வந்து அலங்காரம்லாம் பண்ணி வைப்பாங்க. முளைப்பாரியை வச்சு ஒரு சிலை மாதிரி வச்சு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாமியோடு சேர்த்து சுற்றுவாங்க. இங்கே பாருங்கள் இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு, கிருஷிகாவும் இனியாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூஸ் குடித்தாங்களா, அடுத்து பஞ்சு மிட்டாயா. ஆனால் என்ன சொல்கிறது, இந்த ஃபங்க்ஷன்னா போதும் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுமே அப்படி தானே சின்ன வயசில் திருவிழானா ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணுவோம். நாங்களும் வந்து அது வந்து பிள்ளைங்களை வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம். ஒரு நாளைக்கு எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிறனால விட்டுருவோம். ஐஸ்கிரீமாக இருந்தாலும் சரி, ஓகே ஒரு நாள் தானே அப்படின்ட்டு விட்டுருவோம். அந்த டைமிங்கில் தானே நம்மளுக்கு பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதோட அக்கா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிள்ளைங்க எல்லாம் ஜாலியாக இருக்குங்களா. சரி, அதனால் நானும் அக்காவும் எதுவுமே சொல்ல மாட்டோம். சரி விடுங்க அப்படின்ட்டு 2 பேருமே வந்து விட்டுருவோம். பிள்ளைங்க எது வேணாலும் ஆசைப்பட்டதை சாப்பிடுவாங்க. அன்றைங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இதுதான் அந்த கரகம், 2 கரகம் எடுப்பாங்க. அந்த கரகத்தில் வந்து சாமி சிலை இருக்கும் நடுவில், அதை சுற்றிலும் பூவால் சோடிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க பின்னாடி பார்த்திங்கன்னா இவங்க முளைப்பாரியெல்லாம் கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு முன்னாடி வந்து குளத்துல கரைச்சாங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம், நான் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிணறுல தான் வந்து பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்குள்ளே வந்து இவங்க வந்து அதை போடுவாங்க. இந்த டைமிங்கில் தான் நாங்கள் வீட்டில் இருந்தே வருவோம். இதுக்கு முன்னாடி சூப்பராக பண்ணுவாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் சீக்கிரமாக இன்னும் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், பார்ப்போம். இப்போ வந்து அந்த கோயிலேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும் அந்த கிணறு. இப்போ வந்து எல்லாருமே வருவாங்க கோயிலுக்கு பின்னாடி, அதாவது அந்த கரகத்துக்கு பின்னாடி எல்லாருமே வருவாங்க. இது வந்து இடையில வந்து அந்த வெயில்னால ஜூஸு, பானக்கம், மோர் இதெல்லாம் கொடுப்பாங்க. நான் சாய்க்குட்டியை வந்து நான் மேலே தூங்கிட்டு இருந்தேன், அதனால் நான் தோளில் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அக்கா தான் வந்து ஜூஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க.
எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் இனியாவும் கிருஷிகாவும் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்து ஒரு குல்ஃபி ஐஸ் வந்துச்சு, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி வாங்க போகலாம், சாமியை இங்கே போயிட்டு கரைப்பாங்க, போய் பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டோம். இந்த முளைப்பாரியும் அந்த சாமி எல்லாத்தையும் சேர்த்து வந்து கரைப்பாங்க. கரைச்ச உடனே வந்து இந்த மோட்டர் போட்டு விட்ருவாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கிணத்துக்குள்ளே இறங்க முடியாதுல்ல, அதனால வந்து மோட்டரை போட்டு விட்ருவாங்க. அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக நாங்கள் தெளிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றது, அவ்வளோதான். இதுதான் வந்து இப்படி தான் நடக்கும் எப்போவுமே வருஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.